நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய மனம் இறங்கி அவனுக்கு உதவி செய்யும் போது அவன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆகவே தான் வேதம் வசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஏழையை நாம் கண்ணோக்கி பார்ப்போமானால் தேவனுடைய மனதை உடையவர்களாக, தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக, தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த காரியத்திற்கு நம்மை ஒருபோதும் கடனாளிகளாய் வைத்து விட மாட்டார். எதை விதைக்கிறோமோ அதை நாம் நிச்சயமாய் அறுப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். பசித்தவனுக்கு உணவும், உடையில்லாதவனுக்கு உடையும், நோயாளிக்கு ஆறுதலும் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.